ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். சவுண்டே வரலன்றாங்க வீடியோக்கு. என்ன நான் எவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஏரியாக்காரோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதுதாங்க மத்தியானம் இப்போ ஃபங்க்ஷன். அது அன்றைக்கி வீடு கிரகப்பிரவேசம் போகிறப்ப சொன்னேன் இல்லைங்களா, பாப்பா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாக்காரங்களது. அது திருத்தணி போயிட்டு வரணும். திருத்தணி போயிட்டு அப்படி முடிஞ்சால் திருத்தணி கோயில் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துடலாம். ஓகே, டிஃபன் ஆச்சு. டிஃபன் தான் பார்த்துருப்பீங்களே. இன்றைக்கி என்ன டிஃபன் சொல்லிட்டு. என்ன பாப்பா டிஃபன் இன்றைக்கி? கஞ்சி வாழைக்காய் பொரியல். ஆமாம், அது என்னமோ இன்றைக்கி நான்வெஜ்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டாங்க. பசங்களும் வேணான்ட்டாங்க, மாமா வேணான்ட்டாரு. எனக்கும் தோணலை. சரி அப்படியே விட்டாச்சு. கஞ்சி வாழைக்காய் பொரியல் வச்சுன்னு சாப்பிட்டாச்சு. சுட கஞ்சி சூப்பராக இருந்தது. சரி, ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து குழந்தைங்க கூட சண்டே வீட்டில் இருக்க முடியலையான்னு தான் கஷ்டமாக இருக்குது. சரி, ரெடி ஆகினே பேசலாம். பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்க ஒரு நாள் கூட நம்ம கூட இல்லாமல் கிளம்பி போகிறாங்க அம்மா. இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுமா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது சொல்ல, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பாப்பாங்க கூட இல்லாமல் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, போயிட்டு வந்துடுறேன். எப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுக்கேன். அவங்களாம் வரணும்ல நம்ம வீட்டுக்கெலாம். கூப்பிட்டா மாமி என்னச்சு ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஏசி கிட்ட இருந்தால் கொஞ்சம் சில்லுன்னு காற்று வருதுங்க. ஏசி வேணுமா? ஏசி இல்லை, நமக்கு காலையிலன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானத்தில் வச்சாங்கன்னா வெயிலுன்னு சொல்கிறோம், நைட்டில் வச்சாங்கன்னா என்ன சொல்கிறோம் நம்ம? ஐயோ குழந்தைங்கள கூப்பிடணுமே, லேட் ஆகுது, நைட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இல்லையா? எது வச்சாலுமே கஷ்டம்தான். அவங்களோட கம்ஃபர்டபுளுக்காக தான் அவங்க வைக்க முடியும் இல்லையாம்மா? கரெக்ட். சரி, ஓகே, ரெடி ஆகலாம். இவங்களை பேக் பண்ணிடலாம். நல்லா சொல்லக்கூடாது, தப்பு. ஐயோ அப்படி இல்லை, போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன லஞ்ச் எல்லாம் இன்னைக்கு? லஞ்ச் டைமே ஆயிடுச்சு. டைம் என்ன ஆகுதுன்னா பாருங்க, 12:30 ஆகுது டைம். மேடம் இப்போ தான் கிளம்புறாங்க ஃபங்க்ஷனுக்கு. பார்த்தீங்களா, நான் வேணான்னு சொன்னேன். இது எடுத்து போட்டு போ மம்மி, இந்த சாரீக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆகுது போட்டு. அந்த நெக்லஸ்லாம் வந்து நான் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது வாங்கினது, போடவே மாட்டாங்க. எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரியாது. சரி, இது சும்மா அந்த பிங்க் மேட்ச் ஆகும்ட்டு போட சொல்லிட்டு இந்த அம்மாவோட கம்ப்ளைண்ட்ஸ்னால போட்டு போகிறேன். ஏமா உன்னை அந்த பாட்டி அவ்வளோ ஸ்பெஷலாக கூப்பிட்டு போகிறாங்க? அவ்வளோ ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. நீ குழந்த அப்போ ஆயா வந்து இங்கே தனி கொடுத்தன வைக்கிறாங்க என்ன, அப்போ அவங்ககிட்ட தான் சொல்லிட்டு போகிறாங்க, எங்கள் மருமக பார்த்துக்கோ. ஆயாவுக்கு தெரியும் அவங்க நல்லா. அதனால் எங்கள் மருமக பார்த்துக்கோ, சின்ன பொண்ணு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆயா வந்து சொல்லுவாங்க, இதை செய் அதை செய் பாப்பா இது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் தானே எல்லாருக்கும் பழக்கமாக வரும் நம்ம. அதனால் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நீ வராது, நின்றுடக்கூடாது. அப்படியே டேடிக்கு ஒரே சிரிப்பு. என்னால் தான் பழக்கமாக இருக்கும். நான் வரலைன்னா நான் பேசவே மாட்டேன். நான் வரணும் அப்படின்னு அந்த ஆயா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த தாத்தாவும் வெளிலேருந்து ஓடி வர்றாரு. நின்றுட போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த தாத்தாவும். இதுதான் ஜாலியாக இருந்ததுல அதெல்லாம் கேட்கும் போது. பார்த்தீங்களா, ஆக்சுவலி மம்மி இந்த சாரீ எடுத்துக்கிட்டு ஒரு 6 to 7 years ஆகிருக்கும். 8 years ஆகுதான். பார்த்தீங்களா, பல வச்சுருவாங்க. இன்னும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளாம் வந்து லென்த் இல்லை, ஒரு 3 years-ஆகவே லென்த் ஹேண்ட் வைக்கிறோம். அப்போது இப்போ ரீசெண்டாக மம்மி வந்து பழைய சாரீலாம் எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தா எல்லாருமே குட்டியாக இருக்கு அவங்க கை, குட்டி ஹேண்ட். இல்லை, இப்போ 3-4 வருஷமாகவே பெரிய கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே கை தான். அது இப்போ தான் பழசு எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. அதான் இதில் இன்னும் கொஞ்சம் கை நீட்டு வச்சுன்னா அழகாக இருக்கும்ல. பிளான் பண்ண சாரி 4,500. விசுவாசம் படம் வந்துச்சுல, அப்போ வந்து இது நயன்தாரா இன்ஸ்பயர்டு சாரி. அப்போ வந்தது இது. அதில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாத்துலேயும் இதுதான், இந்த செக்குடு சாரி தான் அவங்களோட இதுவே. அதில்
மம்மி இது மாதிரி வந்து 3 saree வச்சுருக்காங்க. இது ஒன்று, லைட் ப்ளூ வித் கோல்டு, டார்க் ப்ளூ வித் கோல்டு, 3 saree வாங்கி வச்சுருக்காங்க. பாப்பா இந்த சேரீ வந்து அந்த படம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டேன்டி நான். அதுக்கெல்லாம் முன்னாடியே வாங்கியாச்சு இல்லை மாமா? வாங்கியாச்சு அப்போவே. அழகே எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன வேலை வச்சாருன்னு தெரியுங்களா? ரெடி ஆகிட்டு பேருக்கு என்ன இவர் குழந்தை பாருங்க, பாவம் வேலை செய்யுது புள்ள. தூக்கி வெயிடா சில வெயிடா மேலே வெயிடா. நல்ல வேலை செய்தாங்க பாருங்க. கோகிலா மொத்த சாமான் ஒரே பாத்திரத்தில் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்களா இன்னைக்கு? சரி ஓகே. என்ன வேலை? நான் ரெடி ஆகிட்டு பேர் இந்த வேலை செய்யலாமா? பார்த்தீங்களா மக்களே? சரி ஓகே. என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இந்த வேலைன்னு சொல்கிறல்ல, என்ன வேலை பார்க்குறீங்களா? குட்டியாக பிரியாணி செஞ்சுருக்காங்க அம்மா. 4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட போகிற வெளில பாப்பாங்க எதுவும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு மனுஷன் பாருங்க வாங்கிட்டு வந்தார். சரி தனித்தனியாக சாதம் குழம்பு எதுக்கு வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படியே செஞ்சாச்சுங்க பிரியாணி. நல்லா இருக்குங்களா? சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்கு வரைக்கும் செஞ்சாச்சு ஃபாஸ்ட்டாக. ஒரு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுருந்தேன், புதினாலாம் இருந்தது. பட்டுன்னு ஒரு பிரியாணி. ஓகே பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே கிளம்பலாமா? வாங்க பாய். கிளம்பலாம். என்ன பண்ணி கிளம்பலையா? பாய். மழை வர வந்து சாக்ஸ் எடுத்து பாப்பா. ஓகே. பாப்பா நினைச்சிடும் நாளைக்கு ஸ்கூல் போட்டு வந்து. ஓகே பாய், போயிட்டு வா. பாய் பாய். மம்மி வெளில வந்தாங்களா? சன்மா வெளில வந்து. கோயில் மண்டபம் நல்லா தான் இருக்குல்ல. கொடி மரம் பார்த்தியா உள்ள எப்படி வச்சுக்கிறாங்க, படுக்க வச்சுக்கிறாங்க. என்ன கோயில் மாமா இது? தர்மராஜர் தர்மராஜர். அங்கே நம்ம சாப்பிட்டோம் அந்த இடத்துல அன்னபூரணி அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்கப்பா. வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். தீ மிதிக்கிற இடம்ல இது. ஆமாம் நல்ல குளு 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 குளுன்னு இருக்குதுல்ல.
கூட்டமே விட இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மாமா கோயிலில். அழகாக இருக்குங்க. உண்மையாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். திருத்தணினா அதோட விசேஷத்தை காமிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது கோயில். தீபதி திருவிழா. மரம் வச்சு அதை சுற்றி பாருங்கள். உட்கார்றதுக்கு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. எல்லோரும் உட்காந்துட்டு. இப்போல்லாம் எங்கே இருக்கிற மரத்தையும் வெட்டுறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். நல்லா இருக்குங்க. நல்ல செடிங்க, மரங்க, நடுவில் ரோடு அழகாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாமா வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அம்மா அப்பா வந்தாங்க, பெரியவங்க. அவங்க பஸ்ஸில் வந்தாங்க போல இருக்கு. அவங்கள கூட்டின்னு பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வரதுக்காக போயிட்டு வந்துன்னுக்குறாரு.
தேக்கு மரம் தானே மாமா இது? நல்ல மரங்க இருந்தாலே எவ்வளோ வெயில் இருந்தாலும் தெரியல பாருல, சும்மா குழு 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 குழுன்னு இருக்குது. இது 1 2 3 கிளம்பியாச்சு. என்னடா சுற்றி 3 காடுன்றா? ஃபோன் வந்துட்டே இருந்தா என்ன பண்ணுறது? அதில் வழி இல்லை, அதனால அப்படி போட்டான். மற்றெல்லாம் எப்படி போட்டோம்? நாயுடுபேட்டில் போட்டுதான் எப்படி போட்டுங்க? நல்லா அடிவாரமா மாமா இதை? பார்த்தீங்கன்னா திருத்தணி பஸ் ஸ்டாப் கட்டுறாங்க போல இருக்கு. பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. கோயிலோட இது மாதிரியே கட்டுறாங்க. நல்லா இருக்குல்ல? இன்னும் ரோடும் ட்ரெயினும் அழகாக எடுக்கும். என்ன பேட்டி? கீழெல்லாம் போட்டுக்கலாமா? தான் ₹100. 100 ஒரு டப்பாவா? ஆமாம். அதான் இவங்க என்ன ₹100 சொல்கிறாங்களே. வீட்டாலாம் விற்கிறாங்க, ₹50 தான் விற்கிறாங்க. கடை மட்டும் வைக்கலாமாப்பா? கிழங்கு வாங்கியாச்சு. என்னம்மா டயர்டாகிற? டயர்டாக இல்லை, சோகமாக இருக்கிறேன். ஓய், அம்மா ஃபோன் பண்ணாங்கல்ல, அதனால தான். ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்தோங்க. ஆனால் தம்பியோட மாமனார் இறந்துட்டாங்களாம். அம்மா ஃபோன் பண்ணாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி போயிட்டு கிளம்பலாம். நல்லா தான் இருந்தார். என்னன்னு தெரியல திடீர்னு, யாருக்கு எப்போ என்ன ஆகுதுன்னே தெரியலல்ல. நல்லா இருந்தார் மனுஷன். அவர் ஏன் எப்படியாச்சுன்னு தெரியல. இது மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ஜாலியாக கிளம்பி போனோம். வர்றதுக்குள்ளே ஒரு அவ்வளோ அப்செட் ஆகிடுச்சு. 4 பொண்ணுங்க. பாவம் நல்லா இருந்தார் மனுஷன். உடம்பு முடியாமல் இருந்து இறந்துட்டுருக்கார் போல இருக்குது. இங்கேயே நமக்கு இது மணி 3 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். போகிறதுக்குள்ளே எப்படியும் எடுத்துருவாங்க. போயிட்டு வரணுன்னா நைட் ஆகிடும் போல் இருக்குது.
கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அம்மா நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டுருக்கலாம். நல்லதுக்கு எப்போனாலும் போகலாம், கெட்டதுக்கு வந்து இப்போ இதோட லாஸ்ட்டாக அவங்களாம் பார்க்க போகிறோம். போயிட்டு வந்திருக்கலாம் போல இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஓகேங்க, பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிற வரைக்கும் பாய். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பிருந்தா. நான் இந்த வீடியோலே வரல, ஆனால்